காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் 2-3 மிளகா கூட போடலாம். நாங்கள் வந்து காஞ்ச மிளகா காரமே வந்து எப்போவுமே கம்மியாக சாப்பிடுவோம், ரொம்ப லோவாக சாப்பிடுவோம். அதனால் எங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல செஞ்சுருக்கேன். சிக்கனில் தண்ணி ஊற்றலை, தேங்காய் அரை மணி நேரத்துக்கு மேலே எண்ணெயிலே வந்து ஸ்லோவாக வச்சுட்டு வேகணும். திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். 1/2 கிலோ சிக்கன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 7-8 போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும். நாங்கள் காரம் வந்து கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் அதே காரத்தில் செய்யலாம். எண்ணெய் வந்து கடாய் ஏற்கனவே காஞ்சி போயிருக்கு. மிளகாவை போட்டுக்கலாம். ரொம்பவும் மிளகாய் வந்து கருகக்கூடாது. சின்ன வெங்காயம் ஒரு 100 இல்லை 125 கிராம் இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஈஸியான மெத்தடு, சீக்கிரமும் செஞ்சு முடிக்கலாம். மசாலா எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. இதில் மஞ்சள் பொடி தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். சேர்த்துக்கலாம். இப்போ கறி எடுத்து நாட்டு கோழி கறியை எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கோழி கறி எடுத்துக்கலாம். சால்ட்டு, ஏன்னா இது குழம்பு கிடையாது, கிரேவி மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சமாகவே போடலாம். மக்கள்லாம் கூட பார்த்துட்டு மேலே தூக்கிக்கலாம். அதிகமாக போட்டால் உப்பு கறிடும். மூடி வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். 4-5 வாட்டி கலரி கொடுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் 2-3 மிளகா கூட போடலாம். நாங்கள் வந்து காஞ்ச மிளகா காரமே வந்து எப்போவுமே கம்மியாக சாப்பிடுவோம், ரொம்ப லோவாக சாப்பிடுவோம். அதனால் எங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல செஞ்சுருக்கேன். சிக்கனில் தண்ணி ஊற்றலை, தேங்காய் அரை மணி நேரத்துக்கு மேலே எண்ணெயிலே வந்து ஸ்லோவாக வச்சுட்டு வேகணும். திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம்.